ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா, முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்குலாம் பார்த்தோன்னா முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு கடாயில் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய். நான் பார்த்தோன்னா 12 தோசைக்கு அளவான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை தோசையோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த ஐட்டம்ஸ்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிடலாம். பார்த்தோன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஆனால் போதும், அந்தளவுக்கு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி கீரை இருந்தால் போதும். நான் 12 தோசை தான், அதனால் ஒரே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேங்க. இது பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க சேர்த்திக்கோங்க, வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. கீரையில் இருக்க ஒரு தண்ணி பதம் பார்த்தோம்னா நல்லா இஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு மொறுன்னு ஒரு தன்மை வரும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் காட்டுறேன், நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மொறுன்னு ஒரு தன்மை வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு போயிடும். அதுக்காண்டி தான் நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஒரு பச்சை தன்மையும் இருக்காது, பச்சையாக வாசம் அடிக்கும் இல்லைன்னா. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், காட்டுறேன் இல்லையா. வதக்கி முடிச்சுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு வதக்கி இறக்கிக்கோங்க. அப்புறம் இதை அரைக்க போகிறக்கு ஜாரில் மாற்றியாச்சு. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டிருக்கேன். 3 சின்ன வெங்காயம் 12 தோசைக்கு அளவாக தான் சொல்கிறேன். 3 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாவு பதத்துக்கு, அதாவது ஒரு நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். பார்த்திங்களா, ஒரு 12 தோசைக்கு அளவான மாவு நான் எடுத்து வச்சாச்சு. நல்லா மாவு ஃபஸ்ட்டு நல்லா அடித்து கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது. இது நல்லா லைட் க்ரீன் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கலந்து காட்டுறேன். நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு நான் வதக்கும் போது எதுவுமே உப்பு போடலை ஏன் அப்படின்னா நான் மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கே இப்போ தெரியும். நல்லா லைட் க்ரீன் கலரில் ஆயிடுச்சு இல்லையா. இந்த கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கீரை இருந்தால் போதும். அந்த லைட் க்ரீனில் இருக்கும் மாவு, ஏன்னா நம்ம ஊற்றும் போது கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரை தோசையுடைய சத்து உங்களுக்கே கீரையில் இருக்க சத்து என்னென்னு உங்களுக்கே தெரியும். கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இரும்பு சத்து. குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த தோசையை ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அம்மா இன்னொரு தோசை ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்து மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மொறுன்னு தோசை ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் லைட்டான மொறுன்னு இருந்தால் போதும்னு சொல்லி நான் ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்சாக இருக்கு இல்லையா, மாவில் இருந்த கலருக்கு இப்போயும். பார்த்திங்களா, தோசையை 2 பக்கம் ஊற்றி திருப்பி ஊற்றியாச்சு, திருப்பி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஹெல்த்தியான கீரை தோசை இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், புதினா சட்னி எல்லாமே மேட்சாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்லேயும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதே போல் தொடர்ந்து ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் எல்லாமே நான் மறக்காமல் வீடியோவில் போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.